ஹாய். என் கையில் வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து அம்மா வீட்டு செடியில் தான் வந்து காய்ச்சது. இங்கே கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு வந்து டெம்ப்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த கத்திரிக்காய் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கத்திரிக்காய். இது வந்து ஒரு 3 போட்டாலே போதும், குழம்பு வந்து நிறையா ஆயிரும். சரி அப்படின்ட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கடைக்கு போனேன். நல்லா தலை வந்து ஊட்டி பீட்ரூட் வந்து பார்க்குறக்கே வந்து செமையாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி பீட்ரூட் வாங்கி இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஊட்டி பீட்ரூட்டையும் வாங்கி பொரியல் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் புளி குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றி நல்லா வந்து எண்ணெயில் வந்து சோறை வந்து நல்லா கத்திரிக்காய் வணங்க விட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தேங்காய் இதெல்லாமே வந்து வணக்கி நல்லா அரைச்சி வச்சு குழம்பு வச்சு பாருங்கள். வேறு லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் புளி குழம்பு.